ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைய வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையை சரி பண்ணுற, அதோடு சேர்த்து மனோஜோடைய வாழ்க்கையை சரி பண்ணுறா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை யோசிச்சு வச்சுக்கிட்டு சிந்தாமணியோடு சேர்ந்து நீத்துவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரவியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கான தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா நீத்துவை இப்போ பார்த்து பேசி மனோஜோட பெருமையை சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுக்காக? இங்கே பாருமா நீத்து, நீ ரவியை ஏன் இப்படி விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? அவனுக்கு தான் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னம்மா நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இது உங்களுக்கு ஆச்சு புரிஞ்சிச்சு. ஆனால் ரவிக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அதை கேட்கல. நீ ரவியை விட்டுட, பேசாமல் நீ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ நல்லா இருப்ப. அவன் ஷோரூம்லாம் வச்சுருக்கான். நீயும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற. அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதுக்குமா தேவையில்லாமல் உங்களுக்குள்ள மனஸ்தாபம், சண்டை, பிரச்சனை எல்லாம் வரணும்? அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் ஆக போகுது. அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கப்புறம் நீயும் என் பையனும் சந்தோஷமாக ஒன்றா வீட்டில் வாழ்வீங்க. நீ வேணா, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ மனஜை கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் நீ தூக்கம் அவ்வளோ கோவம் வருது. என்ன ஆண்டி, என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரிம்மா சரி, கோவப்படாத. மனோஜ் இங்கே வேண்டாம், நீ என் வீட்டுக்கு மருமகளை வந்துரு, அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. இப்போது சிந்தாமணிக்கு தான் ஷாக்கு. என்ன இது, இந்த மாஸ்டர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்கணும் அவங்க பையனுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே இந்த நீத்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சே, நம்மக்கிட்ட எதையுமே சொல்லலையே, இது எப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ரவியை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கீங்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ கல்யாணம் படிக்கோ. அவன் நல்லா படிச்சிருக்கா, நல்லா திறமையாக இருக்கான், அறிவாக இருக்கா. எதுக்குமா நல்லா இருக்கிற ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையில் நீ பிரச்சனை பண்ணணும்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவி சொந்த கால்னு வரணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் இது வரைக்கும் அவன் எல்லாரு கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு வெறும் செஃபாக மட்டும் தானே இருக்கானே தவிர அவன் இன்னும் வேறு ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி ஆகவே இல்லையே. இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி டைமில் தான் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ அவன் பொண்டாட்டி கூட அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்ருதி அவள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு தான் அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அவன் போவானா என்னன்னு கூட தெரியல. அவன் செஃபாக மட்டும்தான் இருக்கான். என்னடா என் பையனை நானே எப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா. ஆனால் நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவனும் ஒரு பிஸ்னஸ் மேன், நீயும் ஒரு பிஸ்னஸ் மேன், ரெண்டு பேரும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லதும், ஐயோ இந்த பொண்ணு இப்போ என்ன சொன்ன போதும் தெரியலையே அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் பயங்கரமாக கோவத்தில் உள்ளுக்குள்ள அப்படி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது ஆமாம் மாஸ்டர் சொல்கிறத கேளுங்க நீத்தோ, நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கோங்களே பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல எந்திரிங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இது சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் லவ் பண்ணுறது ரவியை. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாலும் பண்ணலனாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ரவியை தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆளுக்குமே இடம் கிடையாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இது விஷயமா தான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை மீட் பண்ணி பேசியிருந்திருக்க கூட மாட்டேன் அப்படின்னு நீத்து கோவப்படுறாங்க. ஏமா எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ ரவி தான் உன் மேலே அவனுக்கு உன் மேலே விருப்பமே இல்லையா? ஸ்ருதி தான் வேணும்னு இருக்கா. நீ எதுக்குமா அவன் மேலே பிடிவாதமாக இருக்க? தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இதோட விட்டுருமா. அவனோட பிரச்சனையும் சரியாயிடும், நீயும் என் வீட்டுக்கு மருமகளாம் அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்டே, நீங்கள் ரொம்ப தப்பாக யோசிக்கிறீங்க அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் மேலே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க, அது சரியா? அவள் பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பு இல்லையா? ஆனால் நாங்கள் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகிறவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் உனக்கு இது தப்பாக தோணுதா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறும் இங்கே விஜயாவை நம்ப வைக்கிறதுக்காக தான் சிந்தாமணி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுமே அந்த சிந்தாமணியோட ஆளுங்க தான். அவங்க எதுக்காக அந்த லேடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு விஜயாவை சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா சிந்தாமணி. அவங்க நம்ம வீட்டோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் எதை வேணாலும் செய்வாங்க. முதல்ல முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அதுக்காக தான் இங்கே சிந்தாமணி இப்படி ஒரு பிளானை போட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற ரெண்டாவது மருமகள்னால தான் பிரச்சனை, அதனால தான் அவளுடைய ஜாதகம் சரியில்லாமல் தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா
கூடவே சேர்ந்து உன் பையனோட ஜாதகமும் சரியில்லை, அவளை எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போவே உன் பையனோட ஜாதகமும் சரியில்லை, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனால் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், உங்கள் மூத்த பையனுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி விவாகரத்து கிடைக்கும், இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமாக இருப்பார், உங்கள் 3வது பையனோட வாழ்க்கையும் சரியாகும், அந்த பொண்ணும் கூடவே வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க, அப்புறம் இந்த வீட்டோட கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், அவங்க இந்த வீட்டை விட்டு போனா அப்படின்னாலாம் வந்து அந்த லேடி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாமே சிந்தாமணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொன்னால் அண்ணாமலை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஆனால் இந்த வீட்டோட நல்லதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு அத்தை நினச்சாங்கன்னா என்னால் 2 பேரோட வாழ்க்கை கெட்டு போதும் அப்படின்னா அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக முத்தும் மீனாவும் செய்வாங்க. அதுக்காகவே பிளான் பண்ணி சிந்தாமணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. இப்போது நீத்துக்கிட்ட இந்த மாதிரி விஜயா வந்து கெஞ்சிட்டு இருக்காங்களா? நீத்துவுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மனோஜுக்கு ஒன்றும் தெரியாது, அவரே ஒரு முட்டாள், பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ஏன் ரவியை பழி வாங்கக்கூடாது, அந்த ஸ்ருதியை பழி வாங்கக்கூடாது, அதுதானே நம்மளுடைய நோக்கமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ரோகிணியோட இடத்த நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஏன் இப்போ நான் ரவியை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கே அந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு ரவி கிட்ட சண்டை போட்டுட்டு ஸ்ருதி போய் உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த வீட்டுக்கே நம்ம மருமகளாக போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ரவியை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஸ்ருதிக்கு எவ்வளோ சித்திரவாதையாக இருக்கும். நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ கடுப்பாகும். வீட்டுக்குள்ளே ஒரு நாள் இல்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பேசாமல் நம்ம இவங்க சொன்ன மாதிரி கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவும் யோசிக்கிறாங்க. அப்போது விஜயா அதை இதுன்னு பேசி அவங்களோட மனசை கலைக்க பார்க்குறாங்க. ஏம்மா நீ இப்போவே பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, பொறுமையாக கூட யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு வரோம், நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு உன்னை பார்க்க வரேன், நீ யோசிச்சு பதில் சொல்லு, ஆனால் நல்ல முடிவாக சொல்லு நீ தூ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கிறத சிதாமணியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. சிந்தாமணி வெளியில் போனதுக்கு அப்புறமா என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை சரி பண்ணன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு பொண்ணு கேட்டுட்ருக்கீங்க, இந்த பொண்ணு மனோஜை கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சிந்தாமணி இப்படி சொல்கிறீங்க, நல்லதாகவே நடக்கும்னு சொல்லுங்கள், ரவியோடைய பிரச்சனையை விட்டுட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் சிந்தாமணி யோசிக்கிறாங்க, அந்த முத்துவ மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உங்கள் எல்லாரையுமே தெருவில் நிற்க வச்சுட்டு அந்த வீட்டையே நான் எடுத்துக்கிட்டு உங்களையே தெருவில் தான் நிற்க வைக்க போகிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் பையன் ஆஹா ஓஹோன்னு வாழ்கிறதுக்கு, உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு ஜோசியக்காரர் ஜாதகக்காரர் அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு தெரியுறீங்களா, அப்படி இதெல்லாம் நடக்க போதா? லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு ஆல்ரெடி பையனை வீட்டுக்குள்ளேயே மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சா தினம் அந்த பொண்ணு அந்த ரவியோட முகத்தை தான் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளோ, அதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனை சரியானா அந்த ஸ்ருதி பொண்ணும் அந்த வீட்டுக்கு தான் வரணும். அப்போது அந்த ஸ்ருதி பொண்ணுக்கு இந்த நீத்துவை பார்க்குற போதெல்லாம் பிரச்சனை இன்னும் பெருசாகாது. இதை பற்றி இந்த மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா என்ன? அவங்களோட தலையில் எது எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன? பேசாமல் எல்லாத்துக்கும் நம்ம கூட இருக்க வேண்டியதுதான். கடைசியில் அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டு நாம் இந்த வீட்டை எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கே அந்த லேடி அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. அப்போ தான் விஜயா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மாஸ்டர், அந்த பூஜை பண்ணுறவங்கள எப்போ வர சொல்லலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை அப்போவே கரெக்டாக வர வச்சுருங்க, பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜயா அங்கே சொல்லிட்டு, எப்படியோ என் வீட்டுக்கு பிடிச்ச கெட்ட காலம் ஒழிஞ்சு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு நான் வேடிக்கிறேன். அன்னைக்கு பூஜையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமாச்சு இந்த நீத்தும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா, அதுக்கப்புறம் இந்த ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிடணும், என் பையன்கிட்டேருந்து அவங்களுமே சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் அடுத்து நீத்து வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரவியோட பிரச்சனை சரியாயிடும், ஸ்ருதியோ மனசு மாதிரி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அல்பாசையில் விஜயா கிட்டே அதாவது சிந்தாமணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலோடைய ஒரு பிரச்சனையை நாம் சரி பண்ணோம் அப்படின்னு என் வீட்டுக்காரரும் என்னை ரொம்ப பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயா ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் கிளம்பி இன்னொரு பக்கம் போயிட்டுருக்காங்க. சிந்தாமணி அமைதியாக இருப்பாங்களா? உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன் மாமியார் ஏதோ பூஜைலாம் பண்ணுறாங்களா, பூஜைக்கு யாரோ வர வச்சு வீட்டோட நல்லதுக்காக ஏதோ பண்ண போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு அந்த ரவி வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு நீத்தோன்னு இருந்துச்சுல, அந்த பொண்ணை போயிட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அத்தை அப்படின்னவும் ரோகிணிக்கு ஒரே ஷாக்கு. ஆண்டி இந்த அளவுக்கு போயிட்டாங்களா ஆண்டி,
அவங்க என்ன பூஜை வேணாலும் பண்ணட்டும், ஆனால் மனோஜை விட்டு நான் பிரியறதா இல்லை, மனோஜ் தான் என் புருஷன் இந்த ஜென்மத்தில். அது எப்படி மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணி வச்சிருவாங்களா? அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி அப்டேட் மட்டும் கொடுங்க ஆண்டி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் மனோஜ் சீக்கிரமாக என் பக்கம் கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நீ அதுக்கான வேலையை பார்க்கணும்ல, அடுத்தடுத்து மாஸ்டர் பாரு பொண்ணு பார்க்க கேட்டாங்க, அடுத்து அவங்களே பொண்ணை பார்த்தாங்க, நீத்துக்கிட்டேயும் போய் பேசியிருக்காங்க, பூஜை பண்ண போகிறாங்க, அவங்களே வேகமாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, நீயும் ஏதாச்சும் பண்ணு, அப்போ தான் மனோஜ் உனக்கு கிடைப்பாரு, இல்லைனா இல்லை அப்படின்னு இந்த பக்கமும் வந்து பேசிட்டு சிந்தாமணி போயிடுறாங்க. பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டியில் ஆடுற கணக்கா விஜயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே இந்த பக்கம் ரோகிணி கிட்ட வந்து விஜயாவை பற்றி எல்லாத்தையுமே போட்டு கொடுக்குறாங்க, இவங்களுக்கும் ஐடியா கொடுக்குற மாதிரியே சொல்லிட்டு போகிறாங்க சிந்தாமணி. அவங்களுக்கு மாதிரி மூளை யாருக்குமே வராது. ஆனால் இப்படி செய்கிற பாவம்லாம் பின்னாடிக்கு நமக்கே வரும், நம்ம பிள்ளைக்கே போய் சேரும் அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாங்களா? அவங்களுக்கு பின்னாடி ஆப்பு ரிவீட்டடாக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க பொண்ணு அவங்கள விட நினச்ச மாதிரியே சிந்தாமணி நினச்சாங்க, நம்ம பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும், போய் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு மனோஜ்க்கு போயிட்டு நம்ம பொண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்றத கூட யோசிச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க பொண்ணு மீனாவுடைய தம்பியை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வசதியான குடும்பமா இல்லையே, யார் என்ன சொன்னாலையும் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. அடுத்து அவங்க ஒரு ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க. இப்போ மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு முத்துவையும் அவங்கள சித்திரவாதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க விஜயாவுக்கு அவங்களுடைய அம்மா வீட்டில் தான் தான் பொண்ணுக்கு வாழ்க்கை அப்படின்றத இன்னும் நினைக்காம இருக்காங்க. அவங்க பொண்ணுடைய ஜாதகத்தை படி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு பையனை அப்படின்னாலும் ஆல்ரெடி ஜாதகத்தில் சொல்லியாச்சு. ஆனால் அதை பற்றி அசால்ட்டாக இப்போ விட்டுட்டு சிந்தாமணி அடுத்தவங்க கூட எப்படி கெடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜயாவும் அடுத்தவங்க முன்னேறினா அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. முத்து மீனாக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் அவங்க பண்ணுறது கிடையாது, அவங்களே உழைச்சி முன்னேறுறாங்க, அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. என்னமோ இவங்க வாங்க கொடுத்த சொத்தை அழிச்சிட்டு வந்துட்ட மாதிரி காரை வித்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்வதி அவங்களுக்கு அவார்டு கிடச்சி அவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு போகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதையும் 1 லட்சமா அப்படின்னு வாய் வைக்கிறாங்க. என்னமோ மற்றவங்க எல்லாரும் முன்னேறாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மேலே பொறாமப்படுறாங்க. நாமளும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்க மாட்டேன்றாங்க. எல்லாத்தையுமே தப்பான வழியில தான் யோசிச்சுட்டு இது வரைக்குமே போயிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு விஜயா இந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி இங்கே சிந்தாமணி கிட்ட பேசி முடிச்சுட்டு சிந்தாமணியும் ரோகிணி கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா நேராக போயிட்டு மனோஜ் கிட்ட விஜயா ஷோரூம்லேயே பேச போகிறாங்க. உனக்கு அந்த நீத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா மனோஜ் அப்படின்னு கேட்கவும் இவருக்கு ஷாக் ஆகுது. என்னம்மா அதே ஒரு லூஸ் மாதிரி ரவியை லவ் பண்ணன்னு சுற்றிட்டு இருக்கு, நீ போயிட்டு என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் பாரு மனோஜ், ஏற்கனவே ஸ்ருதி எதுக்காக கோவப்பட்டு வெளியில் போயிருக்கா, அந்த நீத்துவால தானே. அதான் நீத்துவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரவியோட பிரச்சனையும் தீர்ந்துடும், ஸ்ருதியோட பிரச்சனையும் தீர்ந்துடும். நீத்து பொண்ணும் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்கு, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நீ வாழ்க்கையில் இன்னும் ஓஹோ ஆகான்னு இருப்ப. எல்லா சூழ்நிலையும் நம்ம குடும்ப சூழ்நிலையும் அந்த பொண்ணுக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்லிதாட்டா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமாக இல்லையான்னு கேட்டுட்டு வந்திருக்கா. ஆனால் நீத்து எந்த பதிலும் சொல்லலை. உனக்கு சம்மந்தமா அப்படின்னா உனக்கு அந்த நீத்துவை கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா நீ சொல்லி எதை நான் கேட்காம போயிருக்கேன், நீ என்னோடய வாழ்க்கைக்கு எது சேர்ந்தாலும் அது சரியாதாம போகும், நானாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தது தான் இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கேன், நீயாச்சும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா அப்படின்னு மனு சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, எப்படியோ இதுக்கு நீ ஓகே சொல்லுவியா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அம்மா ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவரு என்னமா சொல்ல போகிறாரு அப்படின்னு. டே அவர் யாரடா உன்னோட விஷயத்தில் தலையிட, அதான் நான் இருக்கல, அவங்க எல்லாரும் ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் அப்பா கிட்ட போய் பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது சரி நாளைக்கு பூஜை இருக்குது, நீ நாளைக்கு ஷோரூம்க்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பூஜைக்கான பொருளெல்லாம் இப்போ வாங்கிட்டு போயிட்டுருக்கேன், நாளைக்கு சிந்தாமணி அந்த லேடி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் பூஜை இருக்குது நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் சீக்கிரமாக அங்கே வர சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் ஏங்க முத்து சவாரி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போது அருண் வழியில் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காரு. வேணுனே வந்து ஆர்சி புக்கு அந்த புக்கு எல்லாத்தையுமே டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. முத்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் அவரால் பண்ண முடியறதில்ல. ஏதாச்சும் ஒரு வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நோண்டி நோண்டி முத்துவை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கூட இருக்கிறவங்க கிட்ட முத்து ஒருத்துக்கிட்டு, சார் எல்லாமே இந்த பக்காவாக இருக்குது, என்னை நிறுத்தி நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமே எதுவும் இல்லை சார், அப்படியே உங்களுடைய கடமையை நீங்கள் செய்கிறீங்க, நான் எல்லாத்தையுமே காட்டிட்டேன், நான் போகலாமா, எனக்கு சவாரி இருக்குது சார் காரில் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அருணை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அருணுமே எந்த ஒரு பிரச்சனையுமே சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தான் செய்வோம். டிராஃபிக் போலீஸ்னா நின்று செக் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு டிரைவரோட கடமை. என்னமோ பெரிய அம்பானி கார் வச்சுட்டு இருக்க மாதிரி, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் தானே, கார் டாக்ஸி ஓட்டுற உனக்கே இவ்வளோ கொழுப்பு இருக்கா அப்படின்னாலாம் வந்து முத்துக்கிட்ட வம்புக்கு இழுக்கிறாரு அருண். முத்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக அமைதியாக நிற்கிறாரு. கிளம்ப சொல்லு அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்கிறாரு அருண். அதுக்கப்புறமா அங்கேருந்து முத்து வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு கார் எடுத்துகிட்டு. இவனுக்கு மட்டும் ஏன் தான் நம்ம மேலே இந்த காண்டனே ஒன்றும் புரியலையே அப்படின்னு. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே பொறாமல் போட்டி இது மட்டும்தான். நம்மளை விட அவன் உயர்ந்தவனாக இருந்துடக்கூடாது, அவன் அதிகமாக சம்பாதிச்சிடக்கூடாது, அதிகமாக படிச்சிருக்கக்கூடாது, அதிகமாக நகை நெட்டு காரு வசதி இந்த மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருடைய இடத்துலையுமே அதுதான் தோணுது. இந்த விஜயாவும் சரி அதே மாதிரி தான், மனோஜும் சரி அதே மாதிரி தான், பணத்தாசை எல்லாமே பணத்தாசை தான். அருணும் அதே தான். நம்மளை விட முத்துவ கௌரவமாக யாரும் பேசிடக்கூடாது, அவன் என்ன சாதாரண கார் டிரைவரு, நாம் படிச்சிருக்கோம், படித்து நல்ல வேலையில் இருக்கோம், கான்ஸ்டபிளாக இருக்கோம், அதாவது போலீஸில் டிராஃபிக் போலீஸராக இருக்கும், நம்மளை பெருமை பேசுகிறத விட அவங்கள எல்லாரும் தூக்கி தலைமையில் கொண்டாடிட்டு இருக்காங்களே அப்படின்றது தான் பொறாமை. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை முடியாமையே போயிட்டுருக்கு. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பூஜைக்கு தான் வேணும் பொருளெல்லாம் விஜயா வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்னது இது அப்படிலாம் கேட்குறாங்க. நாளைக்கு வீட்டில் ஒரு பூஜை வச்சுருக்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடி பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க, அதான் பூஜை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கல, வீடெல்லாம் போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு. தெரியாத ஆல்ரெடி நான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க, பாதி வேலையை நான் முடிச்சுட்டு அத்தை, இன்னும் வீடை ஒட்டடை அடித்து பெருக்கி மாப் போட வேண்டியது மட்டும்தான் இருக்குது, அதையும் முடிச்சிருவேன் அத்தை, நீங்கள் நாளைக்கு தானே பூஜை, நான் செஞ்சிருவேன் அத்தை ஈவினிங்லேயே அப்படின்னு சொல்லவும், சரி சரி எல்லாமே ரெடியாக இருக்கணும், கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வை அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட வந்து விஜயா வந்து மீனா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பூஜை எதுக்காக அப்படின்னு எல்லாம் அண்ணாமலை கேட்குறாங்க. பிரச்சனை நடந்துட்டுருக்கு இல்லைங்க, எல்லாமே சரியாகணும்ல, நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பூஜையை நடத்தினதுக்கப்புறமா அந்த பூஜையில் சொல்கிறபடி எல்லாத்தையும் செஞ்சோன்னா அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும். ஸ்ருதியோடு ரவி கூட சேர்ந்து வாழ்வாங்க, மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துடும், அப்புறம் மனோஜுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டு, முதல்ல நீ சொல்கிறதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு இருக்கலாம், உடனே ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடாத சரியா, முதல்ல பூஜையை முடி, ஏதாச்சும் மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போம், உன்னோட நம்பிக்கைக்காக நீ ஏதோ பண்ணுற, சரி பண்ணு அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக சிந்தாமணி நடித்த மாதிரி இங்கே முத்துவும் வீணாவையும் டார்கெட் பண்ணி வீட்டோட நல்லதுக்காக அவங்க வெளியில் போனால் தான் இந்த வீடு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. முத்துவும் மீனாவும் வீட்டோட நல்லதுக்காக வெளியில் போக போகிறாங்களா, அண்ணாமலை இல்லை தடுக்க போகிறாங்களா, என்னதான் நடக்க போகுது, இல்லை சிந்தாமணி நடித்த மாதிரி அவங்க பிளான் போட்ட மாதிரி நடக்க போதா? கண்டிப்பாக விஜயாவுமே இந்த வீட்டோட நல்லதுக்காக அவங்க வெளியே போய் தான் ஆகணும்னா அவங்கள வெளியே அனுப்ப கூட விஜயா கண்டிப்பாக ஒரு காலமும் தயங்கவே மாட்டாங்க. விஜயா என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு, முத்துவும் மீனாவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.